ஒன்லி ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ரீசென்ட்டா அத பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் Twitterல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அத கேட்டு நான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். Nvidia, Apple, Google இது எல்லாத்த விட தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஒன்லி ஃபேன்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்டபிள் இன் தி சென்ஸ் ப்ராஃபிட் பெர் எம்ப்ளாயி. மொத்தம் 42 பேர் தான் அந்த கம்பெனில வேலை செய்றாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயி தலையிலயும் $37 மில்லியன் ரெவென்யூ இருக்கு. இந்த மாரி சில கம்பெனிஸ் இருக்கு. Telegram எடுத்துக்கோங்க 30 பேர் தான் வேலை செய்றாங்க. அத வச்சு போன வருஷம் $1 பில்லியன் ரெவென்யூ பார்த்திருக்காங்க. ஹைப்பர் லிக்விட்ன்னு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி இருக்கு. அது இன்னும் மோசம். 11 பேர் தான் வேலை செய்றாங்க. அவங்கள வச்சு $1 பில்லியன் ரெவென்யூ பார்த்திருக்காங்க. ஸோ $1 பில்லியன் ரெவென்யூ ரீச் பண்ணணும் அப்டின்னா 100 பேர், 1000 பேர் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம ஒன்லி ஃபேன்ஸ் கதைக்கு வருவோம். எதெல்லாம் வச்சு ஈஸியா காசு பார்க்கலாம்? மனுஷனோட லஸ்ட், பெண்களுக்கு அவங்க அழகு மேல இருக்க ஆசை, வயசானவங்களோட ஹெல்த், சின்ன பசங்களோட படிப்பு, பணக்காரங்களோட தோல்வி பயம், ஏழைங்களோட பணக்கார ஆசை. இத நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? மனுஷனோட லஸ்ட். அத சாட்டிஸ்ஃபை பண்ற புரொஃபஷன் தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் புரொஃபஷன். வி ஆர் லிவிங் இன் எ பேத்தட்டிக் சொசைட்டி வேர் நியூடிட்டி ஏர்ன்ஸ் மோர் தேன் ஹார்ட் ஒர்க். ஒன்லி ஃபேன்ஸ் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன். தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பிராத்தல் ரிக்வயர்ஸ் ஒன்லி 42 பீப்பிள் டு ரன்.